ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நான் பார்க்க போகிற அனிமே என்னன்னா, ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன பேனிஸ்ட் ஃப்ரம் த ஹீரோஸ் பார்ட்டியோட சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் கொஞ்சமாக 18+ சீன் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹீரோ அவனுடைய கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சில பேர் கடைக்குள்ள வராங்க. நான் தான் ஜோல்டனோட கில்டோட லீடர் ரித் இங்கே தானே வேலை பார்க்குறாங்க. நான் அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன், அதுவும் இப்போவே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரித்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கடை ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் பார்க்குறது ரொம்பவே நல்லதுன்னு ஹீரோ சொல்கிறான். சரி, நீங்கள் இவ்வளவு பணிவாக கேட்டதுனால நான் வெயிட் பண்ணுறேன்னு அவர் சொல்றாரு. ரித்து உன்னை பார்க்க சில பேர் வந்திருக்காங்க, பரவாயில்ல அவங்க வெயிட் பண்ணட்டும், நான் வேலையை முடிச்சுட்டு அவங்கள பார்க்க போறேன்னு ரித்து சொல்றா. சரி, என்னால வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன்னு ரித்து கடையில இருந்து வெளியே போறா. அதுல பிளாக் கலர் உடி போட்டவன் ஒருத்தன் ஹீரோ கிட்ட வரான். அவன் முன்னாடி வந்து ஒரு எல்ஃப் காயினை காமிக்கிறான். நீ இதை எடுத்துக்கிட்டு எனக்கு ரித்த கொடுத்துருன்னு அவன் சொல்றான். இதோட மதிப்பு 1000 பெரல். இதை வச்சு உன்னால எதை வேணாலும் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்கிறதுல காஸ்ட்லியான பொண்ணுங்களையும் உனக்கு அமுச்சு வைக்கிறேன்னு அந்த பிளாக் ஹுடி சொல்றான். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா விலை ரொம்ப கம்மியா இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். என்ன அப்படின்னு அந்த பிளாக் ஹுடி கேட்க, ரித்துக்கு விலையே கிடையாது, நீ 1000 எல்ஃப் காயினை கொடுத்தா கூட உன்னால ரித்தை என்கிட்ட இருந்து வாங்கவே முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். சரி, உன்னோட மனசு மாறிச்சுன்னா என்கிட்ட சொல்லி அனுப்பு, உன் கூட வியாபாரம் பேச நான் ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு அவன் சொல்றான். அதுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னு ஹீரோ சொல்றான். உங்களுக்கு பணம் வேணுமா? வேணாம். உங்களுக்கு பதவி வேணுமா? வேணாம். இல்லைன்னா என்னோட பையனை உனக்கு கட்டி வைக்கிறேன். ஒரு சின்ன பையனை எப்பரா கட்டி வைப்ப, லூசு பையலன்னு அவங்க கூட வந்தவங்களே சொல்றாங்க. எனக்கு எதுவுமே வேணாம், நான் வாழ்க்கை முழுக்க அவங்க கூட அவங்களுடைய கடையில வேலை செய்வேன்னு நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு ரித்து சொல்றா. ரெட் இந்த ஊர்ல இருந்து வெளியே முடிக்கிட்டீங்கன்னா நானும் அவங்க கூட சேர்ந்தே போயிருவேன். நான் கில்டுக்கு திரும்ப வரமாட்டேன். உங்க மரமண்டுக்கு இது புரிஞ்சுதா இல்லையான்னு ரித்து கேட்டுட்டு உள்ள போயிடுறா. எது வாழ்க்கை முழுக்க என் கூட இருக்க போறியா? நீ ஒன்னும் கோச்சிக்காதப்பா, அவங்க திரும்ப கேட்டதுனால ஒரு கடுப்புல நான் அப்படி சொல்லிட்டேன்னு ரித்து சொல்றா. ஹே ரித், இங்க வா. ஏன் உன்னோட கையை காட்டேன். ஏன் வாழ்க்கை முழுக்க என்னுடைய கடையில நீ வேலை பார்க்க போற, அதனால ஒரு சின்ன கிஃப்ட். ஆம்பர்கில் இருக்கிற ஒரு பிரேஸ்லைட்டா, இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு. என்ன இது முன்பணமா? நான் வேற மாதிரில எதிர்பார்த்தேன். வேணா வேற கல் இருக்கிற பிரேஸ்லைட்டை உனக்கு வாங்கி கொடுக்கட்டுமா? நீ எதை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பா இது அதுன்னு சொல்லிட்டு வேற எதுவுமே இல்லைன்னு ரித்து சொல்றா. அடுத்த சீன்ல வேற சில பேரை காமிக்கிறாங்க. ரித்து கில்டுல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதனால திரும்ப கில்டுக்கு வருவாங்களான்னு கில்டுல இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி திருட்டு பசங்களுக்கு இதனால ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ரித்து கில்டுல இருந்து போனது நமக்கு நல்லது தானே? அட மூளை இல்லாதவனே, ரித்து கில்டுல இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. அவங்க சுயமா சிந்திச்சாங்கன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா அப்படின்னு அவங்க சொல்றான். அட ஆமா, அது உண்மைதானே அந்த மொட்டையும் சொல்றான். அவங்களுடைய வீக்னஸ் ஏதோ உனக்கு தெரியுமாமே? அட ஆமாங்க அப்படின்னு அந்த மொட்டையும் சொல்றான். சரிங்க, இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு அந்த மொட்டையும் கேட்க, இதை பாரு, இது என் ஒருத்தனுக்காக மட்டும் இல்ல, திருட்டு பசங்களா இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் தான். இந்த வேலையை மட்டும் நீ முடிச்சுட்டு நான் சரக்கு இறக்கி வைக்கிறதால உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறேன், அதுல நீ நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் நீங்க சொல்லி காமிக்கணுமா? இது எனக்காக உங்களுக்காக இல்ல, நம்ம சங்கத்துக்காக நான் செய்யறேன், அதை விடுங்க தலைவர்னு அந்த மட்டும் சொல்றான். எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. லொகேர்வியா நாட்டில இருந்து நாங்க பிரிஞ்சு அப்புறம் திரும்ப சந்திப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டீமன் லார்டோட படையங்களை சுத்தி வளைச்சிருச்சு. எங்களுடைய படையும் வலுவிழந்து போயிடுச்சு. எங்களோட பக்கத்து நாட்டான சன்லேண்ட் கிட்ட உதவி கேட்கலான்னு முடிவெடுத்தோம். ஆனா டீமன் லார்டு படைக்கு தெரியாம போகணும். அதுக்கு கிதேயோன் ஒரு அற்புதமான பிளான போட்டான்னு ரித்து சொல்றா. அதாவது பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சு பார்க்கறா ரித்து. விவிச்சின் காட்டு வழியா போலான்னு சொல்ல, அதனால வரையும் அந்த காட்டு வழியா யாருமே போனதில்லை. அந்த காட்டு வழியா நாங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு ஒரு கிராமத்தை போய் சேர்ந்தோம். ரித்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு ஒடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்க ரித்து அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்லன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரிதான், நகருங்களாண்டான்னு ரித்து நினைக்கிறா. ரித் இவங்க தான் யாராந்தரலா. இவங்களை பத்தி தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். யாராந்தரலா இவங்க தான் ரித். இவங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ரித்து சொல்றா. இவங்களால மரங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியும்னு ஹீரோ சொல்றான். விவிச்சின் காட்டு மத்தியில பிறந்து வளர்ந்தவங்களை இந்த காடு ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு யாராந்தரலா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போர்ல நம்ம வெற்றி பெற இவங்களோட உதவி ரொம்பவே முக்கியம். டீமன் லார்டு கூட இந்த காட்டு வழியா வர்றது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்களை நீ ரொம்ப நம்புற போலன்னு ரித்து கேட்க, இவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனாலேயே உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அது சரிதான் ரித்து நினைக்கிறா. தியோதரா, தனா, நீங்க 2 பேரும் மக்களை பத்திரமா கூட்டிட்டு போங்க. மீதி இருக்கிறவங்க விவிச்சின் காட்டு வழியா போகலாம். ஆமா, அந்த சில்வர் மண்டியன் எங்கன்னு ஹீரோ கேட்க, அவன் இங்க இருக்கான், இதுதான் அவன் கூட்டிட்டு வந்த கூலிப்படை. இப்ப நாங்க எங்க இருக்குங்கன்னே தெரியல. இது வடக்கா கிழக்கா ஒன்னும் புரியல. இதுல வேற இதுங்க ரெண்டுங்களும் கை கோத்துட்டு நடக்குதுங்க. தள்ளி நடந்தாதான் என்னவா அப்படின்னு ரித்து நினைச்சுக்கிட்டே இருக்கா. அது சரி, சோகத்துல இருக்கிற இளவரசி இவன் எதுக்கு கண்டுக்க போறான்? ஐயோ எனக்கு என்னாச்சு, நான் புலம்பு தள்ளிக்கிட்டே இருக்கனே. அவ புலம்புறதெல்லாம் ரூத் பாத்துக்கிட்டே இருக்கா. ஐயோ மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிட்டோம் போல. ஹீரோ என்னாச்சு ரித்துன்னு கேட்க, எனக்கு ஒன்னாகல, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, கேட்டதுக்கு சாரின்னு ஹீரோ சொல்றான். அடப்பாவின்னு ரித்து நினைக்கிறா. யாராந்திரல வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்த ரித்துன்னு கேட்க, ஒன்னும் இல்லைன்னு ரித்து சொல்றா. இப்பதான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரம் என்கிட்ட சொல்லிச்சு, பக்கத்துல குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்கும், வா நம்ம 2 பேரும் குளிச்சுட்டு வரலான்னு யாராந்தரல கேட்க, ரூத் அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்க. ஏன்னா ரூத் நீ வரைய குளிக்கிறதுன்னு கேட்க, ரூத் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க. சரி அவன் வரல போல, வா நம்ம 2 பேரும் போலான்னு யாராந்தரல தள்ளிட்டு போயிடுறா ரித்த. அவங்க வேணா போய் குளிச்சுட்டு வரட்டும், அது வர நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு ஹீரோ சொல்ல, அந்த சில்வர் கலர் மண்டையன் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொன்னேன். ஆனா அவன் பேச்செல்லாம் கேட்காம அவங்க 2 பேரும் குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க. நீயும் தண்ணியில இறங்க ரித், இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. உண்மையா சொல்லு ரித், உனக்கு கிதேயோனை பிடிக்கும் தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் சொல்லாது, உன் மூஞ்ச பார்த்தே
பார்த்தாலே தெரியுது, என்ன என் மூஞ்ச பார்த்தா தெரியுதான்னு ரித்து கேட்கறா. நீ நல்ல பொண்ணு தான், கண்டிப்பா கிதியானுக்கு ஒன்று ரொம்பவும் பிடிக்கும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய ஃபீலிங்ஸை ஒளிவு முறை இல்லாம காட்டினாவே போதுன்னு யாராந்திரலா சொல்றா. இவ்வளவு பேசுறீ, உனக்கு கிதியான பிடிக்கும் தானேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையாவான்னு ரித்து கேட்கறா. ஐஎல்ஃப்ன்றவங்க மனுஷங்களோட ரொம்ப வருஷம் வாழ்வாங்க, மனுஷங்க சீக்கிரமாவே செத்து போயிருவாங்க, அதனால நாங்க தான் ரொம்பவே கஷ்டப்படணும். அதுல எனக்கு அனுபவமும் இருக்கு. நான் கிதியான ஒரு போர்ல நம்பக்கூடிய ஆளாகவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் தான் பார்க்கறேன், அதை தவிர ஒண்ணுமே இல்லை. கிதியான் தன் நண்பர்களுக்காக எல்லா சுமையும் தாங்குவான், அவனால அதுல இருந்து மாறவும் முடியாது. அவனுக்கு அதிக சக்தி இல்லாத காரணத்தினால அவனை யாரும் மதிக்கிறதும் இல்லை. என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணுதான், இந்த ரத்தமும் போர்க்களமும் எதுவும் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கணும். அது என்னால முடியாது, ஆனா உன்னால முடியும் ரித். அவன் கஷ்டத்திலையும் தனிமையிலையும் இருக்கிற மாதிரி ஒரு நாள் வரும், அப்ப அவனுக்கு நீ உதவி செய்ய, அப்போ அவன் உன்னை புரிஞ்சுப்பான்னு யாராந்திரலா சொல்றா. ஐயோ, நான் பாட்டுக்கு நீ லவ் பண்றியா இல்லைன்னு தெரியாமையே சொல்லிட்டு இருக்கனே, நான் கிதியான லவ் பண்றேன்னு சொல்ல நல்லதுன்னு யாராந்திரலா சொல்றா. அப்படியே அடுத்த சீன்ல இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் யாராந்திரலான்னு அந்த சில்வர் மண்டையன் கேட்கறான். நிலுங்க, இவங்க டீமன் லார்டு படையை சேர்ந்தவங்க தானே, அவங்க எங்க எப்படி கூலி படையை சேர்ந்தவங்கன்னு ஹீரோ சொல்றான். அந்த சில்வர் மண்டையை இவங்கள முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஹீரோ சொல்றான். நான் போய் அவங்க எல்லாரையும் திசை திருப்புறேன், அப்ப நீங்க எல்லாரும் இங்க கிளம்பிருங்கன்னு ஹீரோ சொல்றான். அதுல ரொம்ப ஆபத்து இருக்குன்னு ரித்து சொல்றா. எங்க அண்ணனை நம்புங்க யாராந்திரலா, நீயும் கூட போன்னு ருத்து சொல்றா. இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்துன்னு ரித்து சொல்றா. என்னுடைய கட்டளை சாசனம்னு ருத்து சொல்றா. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ரித்துன்னு ஹீரோ சொல்லிட்டு போறான். அன்னைக்கு டீமன் லார்டு படையை சேர்ந்தவங்க காட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு உதவி செய்ய சன்லேண்டோட அரசாங்கம் உதவிக்கு வந்தாங்க. இருந்தாலும் நான் எல்லா கடவுள் கட்டையும் வேண்டிக்கிறேன், நீங்க தான் கிதியானுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு ரித்து எல்லா கடவுள் கட்டையும் வேண்டிக்கிறா. ரித், நீ கொஞ்சம் பின்வாங்கன்னு ரூத் சொல்றா. முதல் ஆளா டீமன் லார்டு படைக்கு எதிராக சண்டை போறதுக்கு ரூத் போறா. எல்லா மாஸ்டரையும் வெட்டி சாய்கிறா. இதுதான் ரூத்தியோட உண்மையான சக்தி போலன்னு ரித்து யோசிக்கிறா. யாராந்திரலாவும் ஹீரோவும் வராங்க. அதை பார்த்து ரித்து கண் கலங்கி அவங்க கிட்ட போலான்னு போகும்போது ரூத் கட்டிப்பிடிச்சு, அண்ணா என்ன மன்னிச்சிரு, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல, அதான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாகாம வந்துட்டுங்களே, நீ எதுக்கும் கவலைப்படாத ரூத்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட டீம் கூட சேர்ந்து என்னால பயணம் பண்ண முடியல. லொகேரியாவை திரும்ப உருவாக்க கடமை என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பயணத்தை தனியா தொடங்கணும். லொகேரியாவுக்கு வந்த அந்த இடத்துல கிதியான பாப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குங்கன்னு ரித்து நினைச்சு பார்க்கறா. ரித், நீ டெலிவரி பண்ணணும் ஒரு பொருளை ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அதை டெலிவரி பண்றதுக்கு ரித்து போயிட்டு இருக்கா. அப்ப அந்த மொட்டை குறுக்க வந்து, நான் ஒரு அட்வென்ச்சர் உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ரித் அங்கிருந்து கிளம்புறா. அப்படியே லொகேரியா நாட்டோட பிரின்சஸ், நீங்க ஒன்னு அட்வென்ச்சரா இருங்க, அப்படி இல்லைன்னா உங்க நாட்டுக்கே திரும்ப போயிருங்க, இல்லைன்னா இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு அந்த மொட்டையும் சொல்றான். சொல்லிக்கோ, நான் தான் எதுவுமே மறைக்கலையே, நீங்க இப்படி ஒரு கடையில வேலை செய்யறது உங்க அரசருக்கும் உங்க நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சா உங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, என்ன பெருசாகும், என்னோட மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதானே அப்படின்னு ரித்து சொல்றான். என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றாங்கன்னு அந்த மொட்டையும் நினைக்கிறான். அப்ப உங்களோட பிளெஸிங் என்னாகும், அது இருக்கட்டும் ஒரு பக்கம், இது எங்க ரெண்டு பேருக்கான வாழ்க்கை, அதை யாரையும் நான் கெடுக்க விட மாட்டேன், உனக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரித்து கிளம்பிடுறா. திரும்ப கடைக்குள்ள ரித்து உள்ளவா ரித்துன்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்டு வெக்கப்பட்டுட்டு ரித்து அங்கேயே நின்றுகிட்டு இருக்கா. ஹீரோ வந்து, உனக்கு என்னாச்சு ரித்துன்னு கேட்க, நீ உள்ள வர சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருச்சுன்னு ரித்து சொல்றா. ஹீரோ வெக்கப்பட்டுட்டு, எனக்கு பசிக்குது சாப்பிட போலாமான்னு கேட்க ரித்து சரின்னு சொல்றா. ரூத்தியை காமிக்கிறாங்க. நான் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா எனக்கு போர் அடிக்குது, அண்ணன் கூட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சில்வர் மண்டே வந்து, நான் சொல்றதை கேட்டு நீ ஷாக் ஆகலாம் ரூத்தின்னு சொல்றான். உங்க அண்ணன் டீம்ல இருந்து வெளியே போயிட்டான்னு சொல்றான். ரூத்தி எதுக்குன்னு கேட்க, டீமன் லார்டு படையை கவனிக்க ஒரு சாதாரண ஆளே போதும், நான் எதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு அந்த சில்வர் மண்டையை சொல்றான். உன்கிட்ட சொல்லிட்டு போன அண்ணன் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு ரூத்தி கேட்கறா. என்ன இருந்தாலும் அவன் உன்னுடைய அண்ணன், உன்கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு அவமானமா இருந்திருக்கலாம், உன்கிட்ட ஹீரோட பிளெஸிங் இருந்தாலும் ஸ்டில் நீ ஒன்னும் ஒரு சின்ன பொண்ணு தான், அதனால நான் உன்னை பாத்துக்கிறேன்னு அவன் சொல்றான். அதை கேட்ட ரூத்தி, இவன் தான் ஏதாச்சும் என் அண்ணனை பண்ணியிருக்கணும் ஒரு பஞ்சு வைக்கிறா. அவன் பறந்துட்டு போய் விழுறான். அது மட்டும் இல்லாம அவன் சாகர் கண்டிஷனுக்கு போயிடுறான். அவன் சாவறதுக்கு முன்னாடியே ரூத் அவனை ஹீல் பண்ணிடுறா. என்னதான் நான் ஹீரோவா இருந்தாலையும் என் அண்ணன் இல்லாத வாழ்க்கை எனக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு ரூத் அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. இந்த இடத்துல 5th எபிசோடு முடியுது.